இப்போ நாங்கள் பட்டிமண்டபத்தில் முன்னெல்லாம் எப்படின்னா கும்பகர்ணன், கர்ணன் இது மாதிரி இலக்கியமாக பார்த்தோம். நாங்கள் பட்டிமண்டபம் போடுவோம், செத்துப்போன ஆளாக போடுவோம். ஏன்னா அவன் தான் நம்ம மேலே கேஸ் போட மாட்டான், சண்டை போட மாட்டான், நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான், அடிக்க வர மாட்டான், ஆட்டோ அனுப்ப மாட்டான். அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ தான் உயிரோடு இருக்கவங்களை பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் அதெல்லாம். ஆனால் செத்துப்போனவனை ஒன்று பற்றி பேசினப்போ பட்டிமண்டபம் உயிரோடு இருந்தது. உயிரோடு இருக்கணும் பற்றி பேசும்போது பட்டிமண்டபம் செத்து போச்சு. அதை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது ஒரு வேதனை. அதை அந்த பக்கம் தள்ளி வைங்க. இப்போ பட்டிமண்டபங்கிறது என்னன்னு கேட்டால், தட் ஷோஸ் த கல்ச்சர் ஆஃப் த தமிழ் பீப்புள். இது ஏன்டா இங்கிலீஷில் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் தான் சொல்லிட்டேன், வருதோ வரலையோ இங்கிலீஷில் விட்டு விளாசுன்னு இருக்கேன்ல, அந்த தைரியத்துக்காக சொல். பட்டிமண்டபம் என்பது உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் கிடையாது, தமிழில் மட்டுமே இருக்கிற ஒரு கலை அமைப்பு. தெரியுமா? நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் வேறு பணியில் இருந்து ஸ்டேஷன் டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர் நம்முடைய ஐயா சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். ஆல் இண்டியா ரேடியோவில் டாக் அப்படிங்கிறது 1 மணி நேர பேச்சு, அரை மணி நேர பேச்சு இதெல்லாம் இருக்கும். அப்போது டெல்லிக்கு எழுதின போது டெல்லியிலேருந்து என்ன கேட்டான், ரேடியோவில் பேசுகிறது 1 மணி நேரம் எவன்டா கேட்பான், இது என்ன அநியாயமாக இருக்குது, யாரும் கேட்க மாட்டாங்க, அதை 1/4 மணி நேரம் ஆக்கு குறை அப்படின்னு டெல்லியிலேருந்து எழுதினான். அப்போ இங்கேருந்து பதில் எழுதினாங்க, தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் பேச்சு கேட்டே வளர்ந்தவன், இவன் பேச்சை மணிக்கணக்காக கேட்டு சிந்திச்சு வளர்ந்தவன். வடக்கத்திக்காரனுக்கு விலங்கலைன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எவன் பேச்சை கேட்டான்? நாங்கள் நல்ல பேச்சா 4 பேச்சு கேட்டோம். அதனால் தமிழ்நாட்டில் பேச்சு ஒரு மிகப்பெரிய கலை, அதை யாரும் அழிக்கவே முடியாது, ஆற்றல் வாய்ந்த பெரிய கலை. அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. சாக்ரட்டிஸ், இயேசுநாதர், மார்க்ஸ் கொஞ்சம் கம்மி எழுத்தில் அதிகம் காட்டுறாரு, புத்தர், எல்லாருமே இந்த உலகத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை பேசினார்கள். மலை பிரசங்கங்கள். பேச்சு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த பேச்சுக்கலையில் அடுத்து ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி தான் பட்டிமன்றம். பட்டினா கிராமங்களுக்கு பொது பேர். பட்டி நம்ம ஊரில் இங்கே எத்தனை ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? இங்கே கூட குமாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பட்டி இருக்குது ஒவ்வொரு வகையில். ஏம்மா அந்த பேர் சொன்ன ஒன்று அந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்களா யாராவது? ரத்ராத் பக்கத்தில் இருக்கா? சரி. அந்த ஊரில் என்னை பேச கூப்பிட்டதே இல்லை, அது ஞாபகத்துக்கு வருது, போயிட்டு போகிறாங்க. பட்டி அப்படின்னு சொன்னால் அந்த கிராமத்துக்கு பேர். மண்டபம் அல்லது மன்றம்னு சொன்னால் அதில் இருக்கிற பொது இடம், பொதுவாக எல்லாரும் உட்காந்து பேசுகிற இடத்துக்கு மன்று அப்படின்னு பேர், பொது இடம் அப்படின்னு பேர். அது ஊருக்கு பொதுவான இடம். அதை எவன் இன்னும் பட்டா போடலைன்னு அர்த்தம். அந்த பொதுவாக இருக்கிற இடத்துல 2 பேர் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மாறுபாடோட ஒன்று சொன்னால் இன்னொருத்தர் மறுத்து சொல்லி இப்படி பேச்சு வளர்ந்துருக்குது. ஒரு காலத்தில் கடவுளை பற்றி மதங்களை பற்றி சர்ச்சை பண்ணுறதை அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊர் நல்லது என்ன, ஊருக்கு கெட்டது என்ன அப்படிங்கிறத சர்ச்சை பண்ணுறதுக்கு அந்த இடத்த பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஊர் மக்கள் கூடி விவாதிக்கிற இடத்திற்கு பட்டிமண்டபம், பட்டிமன்றம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. மிகப்பெரிய சமய ஞானிகள் கூட தன்னுடைய சமய கருத்தை சொல்லணும்னா பட்டிமண்டபத்தில் போய் சொல்லணும். 8 மரியாதை என்னை பட்டிமண்டபம் ஏற்றினை அப்படின்னு திருவாசகத்தில் வருது. அப்போ என்ன பொருள்? நமக்கு அறிவுபூர்வமாக சமயத்தை நிரூபிக்கணும்னா பட்டிமண்டபத்தில் போய் நிரூபிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய உயர்ந்த இடம் பட்டிமண்டபத்துக்கு இருந்திருக்கு. இப்போ அதை தள்ளிடுங்க, நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த பட்டிமண்டபம்ங்கிறது தமிழனுடைய தனி பண்புங்கிறதுக்கு அடையாளம் சொல்லட்டுமா? என்னிலிருந்து கருத்து மாறுபட்டவன் சொல்லுவதை பொறுமையாக கேட்பது என்பதுதான் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி. இதை புரிஞ்சுக்க. இப்போ எனக்கு ஒரு கருத்து இருக்குது, கவிதா ஜாகூருக்கு வேற ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னால், அண்ணா இந்த கருத்தை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால், சொல்லுமா நீ என்ன சொல்கிற சொல்லு, நான் கேட்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்கிறது, நீ என்ன, நான் சொல்கிறது அப்படியே ஒபே பண்ணு அப்படின்னா அந்த நாடு வளராது, அந்த வீடும் வளராது. ஒரு கருத்து மாறுபாடு இருக்குமானா அது என்ன சொல்லுங்கள் கேட்போம் அப்படின்னு நாங்களாம் கூட வேடிக்கையாக சொல்லுவோம். சமய சொற்பொழிவில் பேசுகிறதுக்கு ஒரு வாயும் கேட்குறதுக்கு 2 காதும் கொடுத்தாரு கடவுள். ஏன்? கொஞ்சமாக பேசி நிறைய கேளு அப்படிங்கிறதுக்காக 2 காது கொடுத்தாரு, ஒரு வாய் கொடுத்தாரு. அதை விட அந்த காதை எப்படி கொடுத்தாருன்னா, பாருங்க, கையை ஆட்ட முடியும், கண்ணை ஆட்ட முடியும், காதை யாராவது ஆட்ட முடியும்? இப்போ உங்களுக்கு காதை ஆட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நான் நல்ல விஷயம் 4 பேசும்போது ஆட்டிடுவீங்க. அது உங்கள் காதுக்குள்ளேயே நுழையாமல் போயிடும். அதுக்காக கடவுள் சொன்னார், காதுக்கு தான் ஆட்டாதபடி அப்படியே கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னு. அந்த காதை அவ்வளோ அமைப்பாக படைச்சிருக்கிறார். எதிரிலேருந்து வர்ற சவுண்ட் அப்படியே உள்ளே போய் சிந்திக்கிறதுக்கு வசதியாக.
எதிராக இருக்கிறவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிற போது கேட்பதற்கு ஒரு பண்பு வேணும். ஏன்னா நானே எப்போவுமே அறிவாளியாக இருக்க முடியாது. என்னுடைய கருத்துக்கு முரண்பாடாக ஒரு கருத்து ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவில் இந்த யூரியா இது போன்ற செயற்கை ரசாயன உரங்கள் போட்டு நம்ம ஒரு பசுமை புரட்சி பண்ணணும். சுவாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி இருந்தார். அவர் காலத்தில் பஞ்சம் வந்தது. இந்திரா காந்தி அம்மா ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சத்தில் ஏழைகள் இந்தியர்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் போட்டு எல்லாம் ஒரு விளைச்சல் கொண்டாந்தோம். நம்மாழ்வார்னு பின்னாடி ஒருத்தர் வந்தார். இதில் தான் நாடு கெட்டு போச்சு அப்படின்னார். 2 பேர் பண்ணதும் உண்மை. இந்தியாவில் பஞ்சம் வந்தபோது அதை தவிர வேறு வழி இல்லை, ரசாயன உரம் போட்டாங்க. ஆனால் அதனால பூமி கெட்டு போச்சு, பூமி மலடி ஆகி போச்சு. அப்போ நம்ம இயற்கை விவசாயத்துக்கு திரும்பணும் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார் பாருங்க. அதுவும் கரெக்டு. நீங்கள் அங்கே தான் சிந்திக்க பழகணும். சாமிநாதன் இந்திய விரோதி இல்லை, நம்மாழ்வார் இந்திய விரோதி அல்ல. காந்தியடிகள் அமைதியாக போர் நடத்தணும்னாரு, நேதாஜி ஆயுதத்தை கையில் எடுத்து நடத்தணும்னாரு. இருவருமே இந்தியாவின் தவப்புதல்வர்கள். ஒருபோதும் 2 பேருமே இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஒரு சில பைத்தியம் இருக்குது. காந்தியை கொண்டாடுறேன்னு நேதாஜியை திட்டம், நேதாஜியை கொண்டாடுறேன்னு காந்தியை திட்டம். 2மே அரக்கு இருக்குன்னு அர்த்தம். நேதாஜியும் முக்கியம், நம்ம பொறுத்த வரைக்கும் முக்கியம். காந்திஜியும் நம்ம பொறுத்த வரைக்கும் முக்கியம். ஏன்னா 2 பேர் சைடுலேயும் நியாயம் இருக்குது. இப்படி சிந்திக்கிற பழக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கணும். வீட்டில், வெளியில், சமூகத்தில் ஒரு கருத்தில் எதிரில் முரண்பாடு இருக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நான் நிறுத்துகிறேன். நமக்கு 3 உறுப்பு ராஜ உறுப்புகளில் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதுவாகவே இயங்கும். என்ன? இதயம் இப்படி சுருங்குது, இப்படி விரியுது, சுருங்குது, விரியுது, பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இதயம். அதே மாதிரி இன்னொன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நுரையீரல். அதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்மளை கேட்டு சுருங்காது, நம்மளை கேட்டு விரியாது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அது என்ன? நம்முடைய வயிற்று தசைகள், வயிற்று குடல். குடலும் சுருங்கும் விரியும், சுருங்கும் விரியும். இது 3மே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. வாலண்ட்ரி மசில், இன்வாலண்ட்ரி மசில்னு பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுப்பாங்க. இயங்கு தசை, இயக்கு தசை அப்படின்னு கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது எதுன்னு கேட்டால், நாம் இயக்குகிற தசைகளில் அடிபட்டால் சரி பண்ணிக்கலாம். ஆனால் தானாக இயங்குகிற தசைகளில் ஏதாவது ஏற்பட்டால் நம்மளால் காப்பாற்றிக்க முடியாது. இப்போ மூச்சு திடீர்னு இப்படி டைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இதயம் அப்படியே டைட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? கார்டியாக் அரெஸ்ட்னு பேர். மாற அடைப்பு அல்ல, அது கார்டியாக் அரெஸ்ட். அப்படியே அது முன்னு செயலிழந்து நின்று போயிடுச்சு இல்லையா? இப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். சுருங்குதல் என்பது விரிவடைதலுக்கு எதிரான நிலை. விரிவடைதல் என்பது சுருங்குதலுக்கு எதிரான நிலை. எதிரெதிராகத்தான் இதயம் இயங்குகிறது, எதிரெதிராகத்தான் நுரையீரல் இயங்குகிறது, எதிரெதிராகத்தான் வயிறு இயங்குகிறது. எதிரெதிராக இயங்குவதற்கு பெயர்தான் வாழ்க்கை. எனவே வாழ்க்கையில் எதிரான கருத்துக்கள் தவிர்க்க முடியாது. எதிரானவற்றை பகையாக கருதக்கூடாது. அதை பகைன்னு நினைக்காதீங்க. அதுக்கு தான் இயக்கம்னு பேர். எப்படி? இயங்குதல். ஏன்னா தானாக இயங்குது. இப்போது படைப்பு எவ்வளோ நுட்பமான தெரியுமா? சாப்பிட்ற போது உணவு வீட்டில் பேசாத அப்படிம்பாங்க. ஏன் தெரியுங்களா? நம்முடைய உணவு குழாய் திறக்கிற போது மூச்சுக்குழாய் மூடிக்கும், மூச்சுக்குழாய் திறக்கிற போது உணவு குழாய் மூடிக்கும். இது நம்மக்கிட்ட இல்லை, கண்ட்ரோல் நம்மக்கிட்டே இல்லை, தானாகவே அது பண்ணிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்படியே சப்போஸ் நீங்கள் மூச்சுக்குழாய் திறந்திருக்கும் போது உணவை அப்படி உள்ளே தள்ளிட்டீங்கன்னா மூச்சுக்குழாய்க்குள்ளே தண்ணீர் போயிட்டால் 99% காப்பாற்ற முடியாது. அது தானாக பண்ணிக்குது. உணவு குழாய்க்குள்ளே உணவு போகும்போது மூச்சுக்குழாய் மூடிக்கும், மூச்சுக்குழாய் சுவாசிக்க தொடங்குற போது உணவு குழாய் மூடிக்கும். இது எப்படி இந்த மாதிரி ஒரு படைப்பில் இருக்குது? மாறி நடந்துட்டால் பெரிய கஷ்டம். ஆனால் சுருங்குவது விரிவது மூலமாகத்தான் உயிர் காப்பாற்றப்படுகிறது. இதயம் சுருங்குவதாலும் விரிவதாலும் தான் ஆயுள் நீட்டிக்கிறது. நுரையீரல் சுருங்குவதும் விரிவதாலும் தான் எதிரெதிர் செயலாகத்தான் நாம் வாழுகிறோம் என்ற அர்த்தத்துக்கு இடம் தருகிறது. எனவே ஒரு அறிவுள்ள நாட்டில் எதிரான கருத்துக்கள் இருப்பது தவிர்க்கவே முடியாது என்பதை அறிவாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பட்டிமன்றம். எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கணும், ஒரே ரிலிஜனை பின்பற்று, ஒரே கொள்கையை எல்லாரும் ஏற்றுக்க, ஒரே ஜாதியாக எல்லாரும் இரு, ஒரே சாப்பாடு எல்லாரும் சாப்பிடுன்னா பைத்தியம்னு அர்த்தம். அது எப்படி ஒரே சாப்பாடு எல்லாரும் சாப்பிட முடியும்?
ஒருத்தன் அசைவம் சாப்பிடுவான், ஒருத்தன் சைவம் சாப்பிடுவான், ஒருத்தவனுக்கு பிடிச்சது சாப்பிடுவான். தவறு, எல்லாரும் ஒரே உணவை சாப்பிட வேணும்னா அவன் வாழ்க்கைக்கு லாயக்கில்லைன்னு அர்த்தம். மனிதர்கள் சுவை வேறுபாடு உடையவர், குண வேறுபாடு உடையவர்கள். அதனால் யாராவது உங்களை எதிர்த்து பேசினா வருத்தப்படாதீங்க, நம்முடைய வாழ்க்கை தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். இது கல்யாணத்துக்கு அப்புறமும் பொருந்தும். நம்மளை யாராவது எதிர்த்து பேசினா வருத்தப்படக்கூடாது, நமக்கு வாழ்க்கை தொடங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ பட்டிமண்டபம் இவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. அந்த ரெண்டையும் அது பார்க்குற அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, ரெண்டில் எது சரி அப்படின்னு, அதுதான் உண்மையான விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படின்னு பேர். இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது வாழ்க்கை, நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது இலக்கியம். இதுக்கு இடைவெளி இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையே இடைவெளி, அந்த இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வருதா இல்லை கூடிக்கிட்டே வருதா? இது ஒரு ஆழமான கேள்வி, இலக்கிய உலகத்தில் பெரிய ஆழமான கேள்வி. அதை குழந்தைகள் முன்னாடி வச்சு பேசுகிற ஒரு புது மாதிரியான வாய்ப்பு பேச்சாளர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு தடவை என்ன பண்ணார், ஒருத்தர் ஸ்கூலில் வந்து பேசுங்க, ஸ்கூலில் பேச போனால் ரொம்ப போனால் எல்கேஜி. நான் அப்படியே பார்த்துட்டு இவங்களுக்கு நான் பேசணுமா, பெரிய பேச்சாளர்னு ஊரெல்லாம் பேசுகிறீங்க, முடிஞ்சா இவங்களுக்கு பேசுங்க. அப்புறம் நான் அவங்களோட கிளுகிளிப்பி வச்சு விளையாடிட்டு அங்கேயும் விடுவோமா, கவர் வாங்காமல் வர முடியாதுல்ல, அதனால் அங்கேயும் ஒரு மணி நேரம் அந்த குழந்தைங்களோட பேசிட்டு எப்படி இருந்தாலும் இதுதான் சாமர்த்தியம். அதாவது இந்த வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்க்கையை புரிய வச்சுட்டிங்கன்னா நீங்களாம் பெரிய பேச்சாளர் சார். இந்த வயசு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். அதனால் இலக்கியத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடையில இடைவெளி கூடுதா குறையுதா? தலைப்பு உள்ள வாங்கியாச்சா? ரைட். குறைகிறது அப்படிங்கிற அணியில் முதல்ல யார் பேச வரானா, திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் அவர்கள். நீங்கள் யாராவது இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? விஜய் டிவியில் வந்தது நிறையா. அதில் வந்து கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அவங்களுடைய சிக்னேச்சர் என்னன்னா, அவங்களுக்குன்னு அந்த ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டால் திருநெல்வேலி ஸ்லாங்லேயே பேசுவாங்க. அவங்க பேசுகிற போது திருநெல்வேலி, எனக்கும் சொந்த ஊர் திருநெல்வேலி. நான் லா காலேஜ் படிக்கும்போது பஸ்ஸில் 21Nன்னு ஒரு பஸ்ஸு, இதெல்லாம் தீர்ப்பில் கழிச்சுக்கிறேன் டயத்தை, கவலைப்படாதீங்க, ஏன்னா தீர்ப்புக்கு பிள்ளைங்க இருக்காது குறைச்சல். 21Nன்னு ஒரு பஸ்ஸில் லா காலேஜ் போனோம். எனக்கு முந்தின சீட்டில் ஒரு திருநெல்வேலிக்காரர் வந்து உட்கார்ந்தார். திருநெல்வேலிக்காரங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சலாம், மேட் இன் திருநெல்வேலின்னு எழுதியிருக்கும், அது நெத்திலே எழுதியிருக்கும், பார்த்த உடனே சரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஆள் மேட் இன் திருநெல்வேலி அப்படின்னு. கண்டக்டர் வந்தவர் அப்போ வந்து 60 பைசா டிக்கெட்டு, நான் இருக்கிற இடத்துலேருந்து பாரிஸுக்கு போகிறதுக்கு 60 பைசா. டபக்குன்னு ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து ஒரு பாரிஸ் அப்படின்னார். கண்டக்டர் கோவம் வந்துருச்சு. 60 பைசாவுக்கு 10 ரூபாய்க்கு சில்லறை எப்படி கொடுக்க முடியும்? ரொம்ப கோவத்தில் கண்டக்டர் கத்துனார், சில்லறை இல்லாதவன்லாம் இறங்கி கீழே, சில்லறை இல்லாதவன்லாம் இறங்கு. அவர் சொன்னார், சில்லறை இல்லாதவன்லாம் இறங்கணும்னா நீயும் இறங்கணும், நானும் இறங்கணும், உங்கள்கிட்டையும் சில்லறை இல்லை, என்கிட்டையும் சில்லறை இல்லை, அப்புறம் எதுக்கு கத்துற அப்படி. அவர் இப்படி பார்த்துட்டு, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, பைய தாயேன்னார். கண்டக்டர்லாம் ஒரு பை போட்டிருப்பாங்களா, ஆனால் திருநெல்வேலியில் பையன்னா என்ன அர்த்தம்? இதுவாக இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, பைய தாயே அப்படின்னார். கண்டக்டருக்கு கோவம் வந்துருச்சு. இல்லைன்ற நம்பாமல் பையத்தான்னு கேட்குறியே, என்னையா நீ மனுஷன், உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பாகி போச்சா, பையத்தான்னு கேட்குறியான்னு. அப்புறம் நான் உடனே எந்திரிச்சு கண்டக்டர்கிட்ட சொன்னேன், கோச்சிக்காதீங்க, அவர் பையன்னு சொன்னால் மெதுவா அப்படின்னு அர்த்தம், அது திருநெல்வேலியில் பழக்கம். அவர் கேட்டார், உனக்கு எவ்வளோ பங்கு இதில்? யோ, ஞான சம்பந்தர் தஞ்சாவூர் சீர்காழி பிராமண புள்ள, யார்? ஞான சம்பந்தர். அவர் மதுரைக்கு வந்தபோது மதுரை மடத்தில் தீ வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவேன்னார். உங்களுக்கு ஒன்று புரியுமா? பிரதம மந்திரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் வணக்கம் தமிழில் பேசுவார்ல, ஒரு தலைவனுக்கு இலக்கணம் அந்த ஊருக்கு போகிற போது அந்த ஊர் மொழியில் பேசணும். ஞானசம்பந்தன் மிகச்சிறந்த தலைவன் பாண்டி நாட்டுக்கு வருகிற போது பாண்டி நாட்டு தமிழை பயன்படுத்தி காட்டுகிறார். பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்றார். இந்த பையவை என்ன தெரியணுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர் பாண்டி நாட்டுக்காரி ஆண்டாள் அவ என்ன சொன்னா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. அந்த பையங்கிற வார்த்தை திருநெல்வேலி ஸ்லாங், ஒரு வட்டார வழக்கு அப்படின்னு ஒரு பெரிய அழகு இருக்குது. அதில் வந்து திருநெல்வேலி அந்த வட்டார வழக்கை அருமையாக பேசக்கூடிய ஆற்றலுடைய சகோதரி அவர்கள். மறுபடியும் தலைப்பை ஞாபகப்படுத்தணும், நான் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டேன். இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் சுந்தராவுடைய பண்ண என்ன யோசிக்கிறாரு,
இங்கே கொடுக்க போகிற விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு ஒரு இங்கே அதெல்லாம் விட்டுருவோம், குழந்தைங்களுக்காக தானே பேசுகிறோம், வேறு என்ன கொடுப்பா பரவாயில்ல. இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி குறைகிறதா கூடுகிறதா? குறைகிறது என்ற அணியில் சங்கரேஸ்வரி ஆறுமுகம் அவர்களை உரையாற்ற உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். உங்கள் வாழ்த்துக்களை அன்போடு வேண்டுகிறேன். சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய விழா நடத்தும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், சொல்வேந்தர் ஐயா உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி கூடுகிறதா குறைகிறதாங்கிறது தலைப்பு. குறைகிறது அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். இலக்கியத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் கேட்பதற்காக இங்கே இத்தனை மாணவ செல்வங்கள் இருக்கிறார்கள் என்பதே குறைகிறது என்பதன் அடையாளமாக, அதன் சாட்சியாக இங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுவாக இலக்கியம் அப்படின்னா இவங்க என்ன நினைக்காக அப்படின்னா, எங்கிட்டோ யாரோ எழுதி வச்சது அதுதான் இலக்கியம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஐயா சொன்னாங்க, பைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொன்னாங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு காப்பியம் இருக்குங்க, 50 காப்பியத்தில் வரிசையில் வச்சுருக்காங்க அவங்க. இந்த சிலப்பதிகாரம் எங்களுக்கு எவ்வளோ சேர்ந்தது அப்படின்னு அதை படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, கண்ணகி வழக்குரை காதை நடக்கு. கண்ணகி வழக்குரை காதையில் கண்ணகி கதவெல்லாம் திறந்துட்டு அவங்களாம் உள்ளே வராங்க. வந்துட்டு பாண்டிய மன்னன்ட்ட நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சண்டை போடுறதுக்காக வராங்க. அவங்க வார கோலத்தை பார்த்துட்டு பாண்டிய மன்னன் கேட்குறாரு, நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது கண்ணகி சொல்கிறாங்க, அவங்க மாமனார் பேரை சொல்கிறாங்க. அவங்க மாமனார் பேரை சொல்லி அவங்க மகனை நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை எப்படி சொல்லுதாகன்னா, ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவன் மகனையாகி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் திட்டுறதுன்னு சொல்லுவீங்க தெரியுமா, நீங்கள் வையிறதுன்னு சொல்லுவீங்க தெரியுமா, அதை எங்கள் ஊரில் ஏசுறதுன்னு சொல்லுவோம். எங்கள் ஆட்சி என்னையே ஏசிட்டாகன்னு சொல்லுவோம். அப்போ எங்கள் ஆட்சி நாவில், எங்கள் நாவில் புரளும் ஒரு அழகான தமிழ் சொல் ஏசுதல் அப்படிங்கிற ஒரு சொல் 50 காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, வாழ்க்கைக்கும் இலக்கியத்திற்கும் என்ன இடைவெளி இருக்குது? புறநானூரில் நரிவெறு ஊத்தலையார் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், பல்சான்றீரே பல்சான்றீரேன்னு. பிள்ளைய படிச்சிருப்பாங்க. அதில் ஒரு 2 வரி நல்லா சொல்லியிருப்பாருங்க. நல்லது செய்தல் ஆட்சிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், அது எல்லாருக்கும் உவப்பது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களால் நல்லது செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல, எந்த தப்பும் செய்யாதீங்க, கெட்டது செய்யாதீங்க. இப்போ சமீபத்தில் தொலைக்காட்சியில் வர்ற ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க, நல்ல வேலை தம்பி நீங்கள் எதுவுமே செய்யலை, எப்பயாவது எதுவுமே செய்யாமல் இருந்து பாருங்க, முட்டாய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இலக்கியம் அப்படிங்கிறது எங்கே இருந்தோ வந்தது கிடையாதுங்க. விருச்சி கேட்டல் அப்படின்னு முல்லைப்பாட்டில் ஒன்று இருக்குது. விருச்சி கேட்டல்னால் என்னன்னு சொல்லுதானே, இந்த குழந்தைங்க இருக்கீங்க சொல்லுதானே. ஊருக்கு வெளியில் கோயில் இருக்கும். அந்த கோயிலில் உள்ள சாமிகிட்ட போய் நெல்லும் பூவும் போட்டு சாமி கும்பிடணுமா. அப்படி சாமி கும்பிடும்போது அந்த வழியாக போகிறவங்க ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவாங்களாம். அந்த நல்ல வார்த்தை நம்ம காதில் கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அந்த வேலை நல்லபடியாக முடியும்னு சாமி கும்பிட்டு வந்துடுவாங்களாம். இது முல்லைப்பாட்டில் இருக்குது. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காங்க ஐயா, பக்கத்து வீட்டில். வெளியில் நாங்கள் கிளம்பும்போது கேட்பாரு, தாய் எங்கே போறீங்க அப்படின்னு கேட்பாரு. எங்கே போறீங்கன்னு போவேல கேட்கக்கூடாதுங்கிறது சரி தான், ஆனால் பெரியவங்க கேட்டால் நம்ம அப்படிலாம் ஏற்று பேச முடியாது. எங்கே போறீங்க அப்படின்னு கேட்பாரு. கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார், கோயிலுக்கு போறீங்களா, வரையில 4 நல்ல சொல்லு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவார். நீங்கள் அந்த விருச்சி கேட்டலும் அவர் சொன்ன அந்த வார்த்தையும் இங்கே ஒன்றாகத்தான் எனக்கு தெரிந்திருக்கிறது. இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் எந்த இடைவெளியும் கிடையாது. டெரிடோ அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் இருக்காருங்க, பிரெஞ்சுக்காரர். அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மொழியால் ஒரு உண்மையை சொல்லவே முடியாதுங்க.
நம்ம எவ்வளவு இலக்கியம் படிச்சிருக்கோம், எவ்வளவு இலக்கியம் கேட்டிருக்கோம். அத்தனை இலக்கியமும் இந்த உலக உண்மைகளெல்லாம் எடுத்து உரைக்கத்தானே செய்யுது. ஆனால் டெரிடோ அப்படிங்கிற அந்த மனிதர் மட்டும், அந்த அறிஞர் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, இலக்கியத்தால் ஒரு உண்மையை, ஒரு மொழியால் ஒரு உண்மையை சொல்லவே முடியாது. இப்படி சொல்லட்டுமா, ஒரு மொழியால் ஒரே உண்மையை சொல்லவே முடியாதுன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு வாசகம் இருக்குது அப்படின்னா அந்த வாசகம் 20 வயசில் படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், 40 வயசில் படிக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், 60 வயசில் படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இதுவும் கடந்து போகும்னு ஒரு வாசகம் இருக்குன்னு வைங்க. 20 வயசில் என்ன கடந்து போயிருக்கும்? ஒரு பொண்ணு கடந்து போயிருப்பா, பிரேக்கப் ஆகிருக்கும். 40 வயசில் என்ன நடந்திருக்கும்? பொண்டாட்டி அமைதியாக இருந்திருப்பா, பிரச்சனை கடந்து போயிருக்கும். 60 வயசில் என்ன நடந்திருக்கும்? ஆயில் கடந்து போயிருக்கும், ஆயிலும் கடந்து போயிருக்கும். அதுதான் நடந்திருக்கும். அப்போ அந்த ஒரே வாசகம் வேறு வேறு பார்வை கொண்டதாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் ஒரு உண்மையை அதால் சொல்ல முடியாது. கவுண்டர் நரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கதைக்கும் ஒரு எதிர்கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மகாபாரதத்தை எடுத்துட்டிங்கன்னா 100 கௌரவர்கள் இருந்தாங்க, 5 பாண்டவர்கள் இருந்தாங்க. அப்போவே 100க்கு 5 பேர் தான் நல்லவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதே கதையை துரியோதனன் பார்வையிலேருந்து பாருங்கள், துரியோதனன் பக்கம் உள்ள நியாயம் தெரியும். அதே கதையை கிருஷ்ண பரமாத்மா பார்வையிலேருந்து பாருங்கள், இந்த உலக தத்துவம் புரியும். அதே கதையை பீஷ்மர் பார்வையிலேருந்து பாருங்கள், நியாயம் எது தர்மம் எதுங்கிறது புரியும். அதே கதையை, அதே மகாபாரத கதையை சகுனி பார்வையிலேருந்து பாருங்க, சகுனி வில்லனா தெரிய மாட்டான், இவன் தானே முதல் நாயகன் நமக்கே தோணும். அப்போ ஒரு இலக்கியத்தை ஒவ்வொரு வகையாக பார்க்கும் போதும் ஒரு மனிதம் துளிர் விடுகிறது. எப்போது மனிதம் துளிர் விடுகிறதோ அப்போது இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான இடைவெளி குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நீங்கள் அலைபேசிலாம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் சமையக்கட்டில் பொதுவாக சமையல் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, வேலை பழு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாட்டு பாடுவோம். பாட்டு ஒரு சிலருக்கு பிடிக்காது, கூட இருக்கவங்களுக்கு பிடிக்காது, மாமியாருக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் என்ன நடக்கும் சமையல் கட்டலைன்னா புரணி பேசுவோம். ஆனால் உணவுக்கு சுவையூட்டுகிற வேலை செய்யும் பெண்களுக்கு சிந்தனைக்கு செறிவூட்டும் விதமாக இன்று பாத்திரம் அடுக்கும் அந்த அடுக்கலையில் இடையில் அலைபேசியில் சொல்வேந்தர் ஐயாவின் குரலும் கவிதா ஜவஹர் அக்காவின் குரலும் எஸ்ரா அவர்களின் குரலும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுனா அந்த இடைவெளி குறைஞ்சிருக்குங்க. மாமியார் கூட சண்டை போடுறதுக்கெல்லாம் இப்போ நேரமே இல்லை தெரியுமா? அவ்வளவுக்கு இடைவெளி குறைஞ்சிருக்கு. இலக்கியம்தான் வாழ்க்கை. நான் எப்பயுமே படித்ததை என்ன செய்வேன் அப்படின்னா, யார்கிட்டையாவது சொல்லுவேன். யார்கிட்டையாவது சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த அப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி. அப்படி எங்கள் வீட்டில் யார்கிட்ட சொல்லுவேன்னா, என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன். ஒரு மணி நேரம் சொன்னாலும் சரி, 2 மணி நேரம் சொன்னாலும் சரி, 3 மணி நேரம் ஆனாலும் சரி, உட்காந்து கேட்பாங்க, தலையாட்டி கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நல்லா பேச, எனக்குத்தான் புரியலை, எனக்குத்தான் புரியலை, நீ பேசு, நான் அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டுருதேன், புரிஞ்சவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வீட்டுக்காரக இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சாகங்க. சைதாப்பேட்டையிலேருந்து வீட்டுக்கு போகணும். ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்காக, மழை விட்டால் தான் வீட்டுக்கு போகலாம். எல்லோர் வானிலும் மழை, எல்லோர் வானிலும் மழை, இருப்பவர்கள் குடை பிடிக்கிறார்கள், இல்லாதவர்கள் குடத்தில் பிடிக்கிறார்கள். நான் தலைவரே, நீங்கள் கவிஞர் ஆயிட்டீங்கன்னு எங்கள் வீட்டில் கேசரிலாம் கிண்டி சாப்பிட்டோம் குடும்பமாக. நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. இலக்கியம் அப்படிங்கிறது தன்னுடைய பக்தர்கள் பக்தர் அல்லாதவர் அப்படின்லாம் பார்க்காம, தன்னை படிக்கிறவங்க படிக்காதவங்க அப்படின்லாம் பார்க்காம, எல்லோரையும் ஆட்கொண்டு அருளும் பெரும் கருணை கொண்ட பேர் அன்பு கொண்ட கடவுள். இலக்கியம் அப்படிங்கிறது நம்மளை வழிகாட்டி கொண்டு போகிற ஏதோ கலங்கரை விளக்கம்னு நினைக்கிறோம். இல்லைங்க, இலக்கியம் என்பது அதுதான். கடலும் அதுதான், கப்பலும் அதுதான், துடுப்பும் அதுதான், நம்மளும் அதுதான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்பையும் நல்லதங்கா கதை, காலங்காலமாக சொல்கிறோமே நல்லதங்கா கதை, 7 பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளையா தூக்கி கிணத்துல ஓட்டு ஒரு பாட்டு பாடி பாடி கிணத்துல ஓடுவான்னு கதை சொல்கிறோமே. இப்பையும் அந்த நல்லதங்கால் கதையை கேட்கும்போது எங்கள் அம்மா கண்ணீர் ஒரு துளி கண்ணீர் உதிர்கிறது பாருங்க. கண்ணீர் வருதில்ல? அப்போ இலக்கியம்
வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டிருக்கு. எங்கிட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஆக்காட்டி பாட்டை கேட்டோன்னே எங்கள் ஆச்சி, நான் 13 பிள்ளைகளை பெற்றேன், 13 பிள்ளைகளையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா, அந்த பாடு பேசியிருக்கு இந்த பாட்டு என்று ஒரு இலக்கியத்தை சொல்ல முடிகிறது என்றால் அந்த இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளி இன்றைய காலகட்டத்தில் கூடவில்லை, குறைகிறது. வாழ்க்கையே இலக்கியம், இலக்கியமே வாழ்க்கை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய கணவருடைய பணிவை பற்றி சொன்னாங்க. ஒரு ஒன்றும் புரியாதான், ஆனாலும் பரவாயில்ல நீ பேசு அப்படின்னு கேட்பாராம். அந்த ஒரு இடம் தான் நம்பும்படியாக இல்லை. இந்த உலகத்தில் அந்த மாதிரி மனிதர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லது நீங்கள் ஏதாவது மிலிட்ரியில் போய் ட்ரைனிங் ஏதாவது எடுத்துகிட்டு அது மாதிரி ட்ரைனிங் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்களோன்னு தெரில, பரவாயில்ல. ஆனால் பழைய இலக்கிய செய்திகளையும் அது இன்னும் தொடருகிற வாழ்க்கை நிகழ்வுகளையும் அவங்க இணைச்சாங்க. கோயிலுக்கு போகும்போது அந்த நல்லது காதல விழணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்போ பாருங்கள், பெண்கள் அடுக்கலையில் சமைக்கும் போது கூட வாய்ப்பு இருந்தால் நல்ல பேச்செல்லாம் கேட்குறாங்க அப்படின்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழலை சொன்னாங்க. நானும் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு செல்ஃபோன் கெடுதல் இல்லை, சரியானபடி பயன்படுத்தினா அது ஒரு அட்சய பாத்திரம். உரிய நேரத்தில் நல்லபடியாக எடுத்து செய்திகளை டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, மழை வருமா வராதான்னு வெதர்மேன் பார்க்குறதுக்கு, பல விஷயத்துக்கு அந்த கைபேசி ஒரு பெரிய அட்சய பாத்திரம். ஆனால் ஓயாமல் அதிலேயே மூழ்கி போனால் அது பிச்சை பாத்திரம். அது அட்சய பாத்திரமா பிச்சை பாத்திரமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் மணிமேகலை, நீங்கள் தான் அதை தரம் உயர்த்தணும் அந்த பாத்திரத்தை. அதெல்லாம் ரொம்ப நுட்பமாக சொன்னாங்க. பயன்படுத்துவது எப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இப்போ அடுத்தாப்பில் அதே மாதிரி அதே போட்டியில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த விஜய் டிவியினுடைய பேச்சு, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, அதில் அதே மாதிரி ஒரு லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் வந்தவர். கரெக்டாக இவங்க 2 பேரும் வரும்போது தான் நான் நடுவராக அந்த லாஸ்ட் போட்டிக்கு உட்காருறேன். இவங்க 2 பேரும் எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேர் பேச்சையும் நான் அங்கே கேட்கலேங்கிறதுக்காக தான் கடவுள் கொண்டாந்து இன்றைக்கி என்னை கேட்க வச்சு இந்த இடத்துல உட்காந்து வச்சுருக்கிறார். பாலு ஆனந்த் அவர்கள், மதுரையை சார்ந்தவர்கள். அவர் இலக்கியத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி கூடுகிறது என்பதை எடுத்து சொல்வதற்காக வருகிறார்கள். வாங்க, 10 நிமிஷம் அப்படி தான் சொல்லுவோம், யாரும் கேட்க மாட்டாங்க. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என்று தமிழன்னையை வணங்கி, உலக தமிழ்ச்சங்கம், சிங்கப்பூர் கவிமாலை, சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களம், சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய இயக்கம் இணைந்து நடத்தக்கூடிய சிங்கப்பூர் தமிழ் விழாவிற்கு, இலக்கிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சொல்வேந்தர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளி கூடுகிறது அப்படின்னு நான் பேசணுங்க. நான் எப்பயுமே உண்மையை தான் பேசுவேன், அந்த அணி மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா, எங்கள் அக்கா வந்து பேசிட்டு போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே சொன்னாங்க, தம்பி நான் எதையுமே ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, என் மாமியா பேச்சை கூட அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்துக்கிட்டு பாத்திரம் வளர்க்குறப்ப நான் பட்டிமன்றம் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 வயசு, இப்போ தான் வந்து 10 மாதத்தில் ஒரு பாப்பா இருக்கிறா. பாப்பா வச்சுக்கிட்டு பட்டிமன்றம் கேட்க முடியுமா? இதுதான் வாழ்க்கைக்கும் இலக்கியத்திற்குமான இடைவெளி என்ன ஆகுது, கூடிக்கிட்டே இருக்கு. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஆனால் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இலக்கியம். இயம்பக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இலக்கு கூட்டல் இயம் அப்படிங்கிறது தான் இலக்கியம். இப்படித்தான் வாழ்க்கையை கொண்டு போகணும்னு சொல்லுதா, அதுதான் இலக்கியமாக இருந்தது. நம்ம தமிழுக்கே உரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 இலக்கணம் சொல்லும், 50 காப்பியங்கள் சொல்லும், 5 காப்பியங்கள் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் 4 பொருளை சொல்லும். அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பொருளை சொல்லணும். முத்தமிழாக இயல், இசை, நாடகமாக விரிந்து புகழ் பரப்போம். அகம் புறம்னு வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்ன ஒரே மொழி எதுனா அது நம்ம தமிழ் மொழி மட்டும்தான். வேறு எந்த மொழியிலும் வாழ்க்கையை அகம் புறம் என பிரிக்கவில்லை. ஆனால் தமிழ் மொழி ஏன் சொன்னாங்க? அகம்னா என்னன்னா, காதல், கல்யாணம், இதெல்லாம் அகம். சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படிங்கிறது தான் இலக்கணம். தலைவன் தலைவின்னு தான் சொல்லணும். அதில் இன்னார் காதலிச்சா இன்னார் காதலிச்சான்றதே இருக்காது. யார் படித்தாலும்
தமிழ் இலக்கியத்தில் அகம் சார்ந்த பாடல்களை தம்பி படிக்கிறானா அவன் தலைவனாக நினச்சிக்கலாம், ஒரு பொண்ணு படிக்கிறாளா தலைவியாக நினச்சிக்கலாம். இதுதான் தமிழ் இலக்கியத்தினுடைய சிறப்பாக இருந்தது. எப்போ வரைக்கும்? இன்ஸ்டாகிராம் வர வரைக்கும். இப்போ எப்படி இருக்கு? நம்ம பசங்களுக்கு சொல்லணும் அவசியமே இல்லை. கப்புள் விளாக்ஸ், கப்புள் கோல்ஸ் விளாக்ஸ் எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, ஹனிமூன் போகிறத கூட ஹாட் டாப்பிக்காக இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த சமூகம் இலக்கியத்தை கடைபிடிக்குதுன்னு சொல்ல முடியுமா? இலக்கியத்திற்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளி எப்படி இருக்கு? கூடிக்கொண்டே இருக்கிறது. ரொம்ப அழகான விஷயம் இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை தான் அக இலக்கியம்னு சொல்கிறோம். ஆதி ஆப்பிளில் தொடங்கி இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் வரைக்கும் மாறாத அப்டேட் ஆகாத ஒரே விஷயம் காதல் தான். ரொம்ப அழகாக ஒரு கவிதையில் சொன்னாங்க, காதல் கவிதையில், நேரமாகிவிட்டது எழுந்திரி என்கிறீர்கள், நேரமாகிவிட்டது எழுந்திரி என்கிறீர்கள், என் கனவை பாதியிலேயே விட்டு விட்டு வரும் அளவிற்கு உங்கள் உலகத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதினான். அவன் கனவுல அவனுடைய காதலி வந்து போயிருக்கிறான். அதனால இப்படி எழுதக்கூடிய விஷயம் பார்க்குறோம். இது ரியாலிட்டிக்கு பொருந்துமா? நேற்று ஒரு காதல், இன்னைக்கு ஒரு காதல், நாளைக்கு ஒரு காதல் அப்படின்னு ஒரே காதல் வேறு வேறு விதமாக மாறுது. அக்கா சொன்ன மாதிரி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இலக்கியம் எப்படிங்க சரியாக வருது வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்டால், இலக்கியத்திற்கும் நம்ம வாழ்க்கைக்குமான இடைவெளி கூடிக்கிட்டே போகுது. ரொம்ப அழகா நச்சினையில் ஒரு பாட்டு வரும். என்ன அப்படின்னா, நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் அப்படின்னு சொல்றதெல்லாம் செல்வத்து பயனே அப்படின்னு சொல்றது. இந்த பாட்டு மிளைகிழான் நல்வேட்டனார் அப்படின்னு ஒரு புலவர் எழுதியிருக்கிறாருங்க. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று அது தன் செய்வினை பயனே அப்படின்னு ஒரு பாட்டு. எப்பா, நீ எல்லாருடைய வார்த்தைகளையும் புகழ்ச்சியா இருக்கிறதும், நீ நல்ல நல்ல கார்ல, இன்னைக்கு அப்படி எடுத்துப்போம், நல்ல கார்ல நீ பயணம் போறதெல்லாம் உன்னுடைய செல்வத்தினுடைய சிறப்புன்னு நினைச்சுக்காத. அதெல்லாம் முன்னாடி நீ ஒரு ஜென்மத்தில் செஞ்சிருக்கக்கூடிய புண்ணியம்னு வச்சுக்கோ. எது உண்மையான செல்வம் தெரியுமா? தன்னை சேர்ந்த கூட்டத்தினுடைய துன்பத்தை பூக்கக்கூடிய செல்வம் மட்டும்தான் உண்மையான செல்வம்னு சொல்லி வச்சது இலக்கியம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சொந்தக்காரன் யாராவது வந்து அக்கா கிட்ட ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுதுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைப்போம். அக்கா உடனே 2000 ரூபாய் எடுத்து கொடுத்துருவாங்களா? நானே பட்டிமன்றம் போய் 10 நாள் ஆச்சுங்க, என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லைன்னு சொல்லுவாங்க. இலக்கியம் என்ன சொல்லுது? ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போறியா, BMW காரில் போறியா, அதெல்லாம் உனக்கு வந்து என்ன கிடையாது, பெருமை கிடையாது. தன்னை சேர்ந்து இருக்கக்கூடியவங்களை சுற்றத்தை எப்போது நீ போற்றி பாதுகாக்கிறாயோ அதுதான் உண்மையான செல்வம்னு சொல்லுது. இன்னைக்கு உறவுகளை நம்ம பேணி பாதுகாக்கிறோமா? கிடையாது. அப்போ வாழ்க்கைக்கும் இலக்கியத்திற்குமான உறவு எப்படி இருக்கு? ஏசா சிறப்பு நிசை விளங்கு பெருங்குடி, சிலம்பு பேசுனீங்க, இப்போ சிலம்புக்கு வாங்க. சிலம்புல கண்ணகி கோவலன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்றா. இதே மதுரையில் வச்சு கோவலன் கேட்குறான், நான் பிரிஞ்சிருந்தது உனக்கு ஏதாவது வருத்தமா இருக்காமா அப்படின்னு கேட்ட உடனே கண்ணகி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோலதும் இழந்த எண்ணெய். பா, நீ இல்லைன்னு நான் கவலைப்படலப்பா, ஆனா நீ இல்லாததுனால விருந்தினர்களுக்கு என்னால் உபசரிக்க முடியலையேன்னு நினைச்சு கவலைப்படுறேன்னு சொன்னா கண்ணகி. ஏன்னா எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒத்துமையா இருக்கிறாங்களோ அங்கதான் விருந்தினர்கள் போய் சாப்பிட்டு பசியாற முடியும். அப்ப அவ என்ன சொல்றா? நீ இல்லைன்னு நினைச்செல்லாம் கவலைப்படல, விருந்து நிகழ்த்த முடியலையேன்னு நினைச்சு வருத்தப்படுறேன்னு சொன்னா கண்ணகி. இது இலக்கியம் பேசிய விருந்தோம்பல். இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சுடுதண்ணியை தான் ஆர்டர் பண்ணுவோம், நீங்க வரன்னா சொல்லிட்டே வந்துருங்க, உங்களுக்கும் சேர்த்து என்ன பண்ணிடுறோம், ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறோம் சொல்றோம். இதுதான் இவங்க சொல்றாங்க இலக்கியம் வாழ்க்கைக்கு பொருந்துதான். எப்படிங்க பொருந்துது? வீட்டில் திண்ணை இருக்கா? முந்தைய ஒரு காலத்தில் திண்ணை வச்சு கட்டுவாங்க. எதுக்கு? யார் எவருன்னு தெரியாதவங்க கூட வந்து தங்கிட்டு போகட்டும்னு கட்டினாங்க. இன்னைக்கு திண்ணையும் இல்லை, மாட விளக்குகள் வைக்கக்கூடிய இடங்களும் இல்லை. இன்னைக்கு எல்லாம் எப்படி மாறிடுச்சு? வெளியே நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு போட்டிருக்கு, அது யாருக்கு போட்டிருக்காங்கிறது தான் தெரியல வீட்டுக்குள்ள போறப்ப. இந்த மாதிரியான சூழல்ல அவங்க சொல்றாங்க இலக்கியம் வாழ்க்கையோடு அப்படியே நெருங்குது. எந்த விஷயத்துல சொல்றது? அடுத்து உறவுகள் கிட்ட அன்பு செலுத்தணும். இதை எல்லா இலக்கியமும் சொல்லுதா? எல்லா மதமும் சொல்லுது, எல்லா சமயங்களும் சொல்லுது, இலக்கியங்களும் சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன தெரியுமாங்க? ஒருத்தர் மேல அன்பு செலுத்தினாலே பயத்தோட அன்பு செலுத்த வேண்டியது இருக்கு. இவங்க நம்ம மேல அன்பு செலுத்துறாங்களா? நாம செலுத்தக்கூடிய அன்புக்கு இவங்க தகுதியானவர்களா? எங்கனாலும் காயம் மாதிரியான விடயங்கள் பார்க்கிறோமே, புரிதல் இல்லாம போகுதே. அப்ப அன்பு செலுத்துறதே கூட இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடுச்சு. அப்போ ஒரு கவிஞன் எழுதுனா, பரவாயில்லை அன்பு செலுத்துங்கள். எப்படி? பரவாயில்லை அன்பு செலுத்துங்கள். என்ன நடந்து விட போகிறது? மீண்டும் ஒரு மழை, பெரு வெள்ளம், சிறு கண்ணீர் இருக்கட்டுமே, அதுதானே இந்த அற்ப வாழ்க்கையின் அதீத அர்த்தம்னு பதிவு செஞ்சான். அன்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த அன்பா இருங்கன்னு சொல்றது ஈஸிங்க. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நாங்க அன்பாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலும்
சுற்றி இருக்க சூழல் சும்மா இருக்கா? நம்ம ஒரு 4 வாரத்தை போய் அன்னைக்கு தான் அம்மாட்ட போய் அம்மா இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் இத்தனை நாள் நான் நல்லா சமைக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வாழ்க்கையில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்திற்கும் இலக்கியத்திற்குமான நெடிய இடைவெளி அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கிறது. நிறைவாக இதை சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகைன்னு ஒரு இலக்கியம் சொல்கிறோம்ல, இந்த இலக்கியங்கள் எல்லாம் மனித வாழ்க்கையினுடைய கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கியத்தில் ரொம்ப அழகா சொல்கிறாங்க, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தாருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, நிறையெனப்படுவது மறைபிறர் அறியாமைன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களை நம்ம பிரியாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுதான் போற்றுதல். பண்பு அப்படிங்கிறது பழக்க வழக்கங்களை முறையாக பின்பற்றுதல். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த தலைப்பினுடைய கணம் உங்களுக்கு புரியும். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் இலக்கியத்தினுடைய இடைவெளி என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.